அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரோக்கியம் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் யாவரும் மறந்திருப்பீர்கள். நாங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். இன்று நாங்கள் மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்துரையாட காத்திருக்கிறோம். பொதுவாக ஒரு குடும்பம் என்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் பெற்றோர்கள், குழந்தைகள், அது மட்டுமல்லாமல் கணவன், மனைவி, ஒரு கூட்டு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய உறவுகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். முன்னைய காலகட்டத்திலே ஒரு குடும்பத்திலே உறவுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருமே நேரத்தை செலவழித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ரொம்ப அன்போடு இருந்து கொண்டு வருவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு குடும்பத்தில் உறவினர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இடையிலே அந்யோன்யமான உறவோ அன்பையோ பகிர்ந்து கொள்ள நேரம் போதாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கான காரணம் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் நிறைய காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று, வேலை பளு காரணமாக அதிக நேரத்தை செலவிட முடியாமல் இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இன்றைய இந்த கணினிமயமான உலகத்திலே எல்லாமே ஒரு கையடக்க தொலைபேசிக்குள் வந்தபடியால் இந்த கையடக்க தொலைபேசியில் அதிக நேரத்தை செலவழிக்கிற குடும்ப உறவுகளோடு நேரத்தை செலவழிக்க முடியாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் மனநலம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்கொண்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அதிலிருந்து சுலபமாக எப்படி வெளிவரலாம்? இந்த மாதிரியான பொதுவான பல சுவாரஸ்யமான விடயங்களை தான் நாங்கள் இன்று கலந்துரையாட காத்திருக்கிறோம். இதனை பற்றிய இன்னும் பல முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் தேசிய உளநல மருத்துவ நிலையத்தின் விசேட உளநல மருத்துவரான டாக்டர் எம் கணேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் கதைக்க போகிறோம். ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்து கொண்டால் அதில் உள்ள உறவுகளுடைய மனநலம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்போ ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி என்ற இருவரும் ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு வகிப்பவர்கள். எனவே அவர்களிலிருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். பொதுவாக டாக்டர், இப்போ ஒரு காதல் திருமணம் முடித்தவர்கள் அப்படி என்றால் அவர்கள் முதல்ல ரொம்பவே புரிந்துணர்வோடு இருப்பார்கள். அதற்கு பிறகு கல்யாணமான பிறகு அவர்களுடைய புரிந்து கொண்டு தான் வாழ வேண்டும் அப்படின்றது மேலே கொஞ்சம் கேப் இருக்கிறது குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடித்தவர்கள் கல்யாண ஆனத்துக்கு பிறகு தான் புரிந்துணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கொண்டு போவார்கள். எனவே இந்த காலப்பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளோ அல்லது எப்படி புரிந்து கொள்வது அப்படியான ஒரு பிரச்சனைகள் வரும். எனவே இதிலிருந்து அவர்கள் எவ்வாறு முகம் கொடுக்கலாம்? ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த காதல் திருமணம் செய்து கொள்வர்கள் முதலே ஆளையால் அறிந்திருப்பார்கள். அதே நேரம் பேசி திருமணம் செய்பவர்கள் அருமையாகத்தான் சந்தித்திருப்பார்கள். ஆனாலும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், காதல் செய்யும் காலத்தில் கூட அந்த புரிந்துணர்வு என்பது எந்த அளவுக்கு ஏற்படுகிறது என்றது ஒரு கேள்விக்குறி. என்று சொன்னால், நாங்கள் பொது இடங்களிலோ அல்லது வேலைத்தலங்களிலோ சந்திக்கும் பொழுது கதைக்கும் விஷயங்களும் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்களும் நிச்சயமாக நாளாந்தமாக நாங்கள் குடும்பத்திலே நடத்தும் பொழுது சந்திக்கும் பிரச்சனைகளை அநேகமாக அங்கு கதைத்து கொள்வதில்லை. அங்கு வித்தியாசமான விஷயங்களை கதைத்து கொள்வார்கள். ஆகவே காதலித்து திருமணம் சேர்வர்களுக்கு நல்ல புரிந்துணர்வு இருக்கிறது என்பது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அது முற்றுமுழுதாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல பேசி திருமணம் செய்கின்ற இடத்திலே அந்த புரிந்துணர்வுக்கான ஒரு காலப்பகுதி கூட தேவைப்படும். அதிலே முக்கியமாக புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இரண்டு பேரும் எவ்வளவுக்கு பேசிக்கொள்கிறார்கள், இருவருக்கும் பேசிக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன, அது மிக முக்கியம். ஆகவே இதிலே நீங்கள் கூறியது போல அந்த கூட்டு குடும்பம் கூட சில வேளைகளிலே அந்த புரிந்துணர்வு இருப்பதற்கு ஒரு தடையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற இடத்திலே கணவன் மனைவிக்கு மனம் விட்டு பேசிக்கொள்வதற்கான கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் கூட குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக கணவன் மனைவி இருவரும் வேலை செய்யும் இடத்திலே, முக்கியமாக இப்பொழுது இரவு நேர வேலை, பகல் நேர வேலை என்று ஷிஃப்ட் வேலை அப்படி என்று வருகின்ற பொழுது சில வேளைகளில் அந்த கதைப்பதற்கான சாத்தியங்கள் குறைகின்றன. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே முக்கியமாக அந்த திருமணம்
ஆரம்பமான கட்டத்திலே இருவரும் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தங்களது விருப்பங்கள் என்ன, தமது ஆளுமைகள் என்ன, தமது பலவீனங்கள் என்ன, மற்றது தாங்கள் எதற்கு வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கிறோம் போன்ற முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அத்தியாவசியமாகிறது. அடுத்ததாக சில வேளைகளிலே திருமணம் முடித்த உடனேயே அவர்கள் குழந்தை பெறுவதற்காக முற்பட்டார்களே ஆனால் அதுவும் கணவன் மனைவி இடையே உறவை பாதிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வயிற்றிலே பிள்ளை உண்டாகினால் அதனால் நிச்சயமாக அவதானம் வேறு திசை திருப்பப்படுகிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம், கொடுக்கக்கூடிய நேரத்தின் அளவு கூட குறைந்து விடுகிறது. பொதுவாக டாக்டர் இந்த மாதிரி சொன்னீர்கள் இந்த நேரம் என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விடயம். அவர்கள் கதைத்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரி கூறியிருந்தீர்கள். இப்போ முன்னைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் இப்போ திருமணம் முடித்து ஒரு ஆண்கள் வீட்டில் செல்லும்போது இப்போ மாமனார் மாமியார் அவர்கள் எல்லோரோடையும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் தனியாக இருக்க வேண்டும், அதாவது கணவன் மனைவி மட்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள். எனவே இவ்வாறு தனிமையில் இருக்கிற நேரம் இது அவர்களுடைய பேசும் நேரத்தை அதிகரித்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதனை அவர்கள் தனியாக சமாளித்துக் கொள்ள முடியுமா, அல்லது இந்த மாமனார் மாமியார் அப்படி கூட்டு குடும்பமாக இருப்பது நல்ல விடயமா? ஆமாம், இது ஒரு நாங்கள் இலகுவாக பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அதிலே தனியான குடும்பமாக இருப்பதில் நன்மைகளும் இருக்கின்றன, அதே நேரம் கூட்டு குடும்பமாக இருப்பதிலும் நன்மைகள் இருக்கின்றன. முக்கியமாக நாங்கள் எங்களது பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல், சவால்களை எதிர்நோக்குகின்ற இடத்திலே அவற்றுக்கு எப்படி முகம் கொடுப்பது போன்ற விடயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்க தவறினோமாகில் அவர்கள் நிச்சயமாக திருமணமாகி தனி வீட்டுக்கு போகும் பொழுது பிரச்சனைகளை எதிர்க்கும் நோக்கும் பொழுது அவர்களுக்கு அதில் முகம் கொடுப்பதிலே சவால்கள் இருக்கின்றன. ஆனால் அப்படியாக சவால்களை எதிர்நோக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக தனி குடித்தனமாக போவதிலே அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. ஏனென்றால் அந்த கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற உறவு பலப்படுவதற்கு அது ஒரு காரணமாகிறது. மற்றது அந்த காலத்திலே தனி குடித்தனமாக போவதற்கு வசதியினமும் ஒரு காரணமாக இருந்தது. கூட்டு குடித்தனம் செய்வதிலே இருக்கின்ற நன்மைகள், உதாரணமாக முக்கியமாக இன்று கணவன் மனைவி இருவரும் வேலை செய்யும் இடத்திலே பிள்ளைகள் பிறந்தவுடன் பிள்ளைகளை பராமரிப்பதற்காக மாமன் மாமியைத்தான் பாட்டன் பாட்டியைத்தான் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். ஆகவே அது ஏதோ ஒரு விதத்திலே கூட்டு குடும்பம் ஆகி விடுகின்றது. ஆகவே அதிலே நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. நிச்சயமாக நீங்கள் கூறியது போல சரியான ஒரு பக்குவம் இல்லாத வயதிலே அல்லது பக்குவம் இல்லாத மனநிலையே திருமணம் நடைபெறும் இடத்து நிச்சயமாக அந்த இடத்திலே பெரியவர்கள் இருந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது வசதியாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எல்லாவற்றுக்குமே பெற்றோர்களை நம்பி இருக்கும் பிள்ளைகளாக வளர்க்காமல் சொந்த காலிலே நிற்கக்கூடிய ஆற்றல், சிறு சிறு சவால்கள், அந்த வயதுக்கேற்ப அவர்களை சவால்களை எதிர்நோக்க நாங்கள் வைத்து அவர்களை தயார்படுத்துவது மிக முக்கியம். பொதுவாக டாக்டர், இந்த திருமணம் முடித்த பிறகு இந்த புரிந்துணர்வு என்ற ஒரு விடயம் வரும்போது ஒரு சில விடயங்கள் அவர்களிடம் பிடித்திருக்கலாம், ஒரு சில விடயம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த புரிந்துணர்வு ஏற்படுகின்ற இந்த சமயத்திலே ஒரு சில விடயம் பிடிக்காமல் இருக்கும் சமயத்தில் அதை எவ்வாறு அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது? சொன்னால் சிலவேல் கோவப்பட்டு விடுவார்களோ, அதனாலே ஒரு சில விடயங்களை சொல்லாமலே மறைத்து விடுவார்கள். ஆனால் அது எதிர்காலப்போக்கில் பார்த்தால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவரும். எனவே இதனை எவ்வாறு முகம் கொடுக்கலாம்? ஆமாம், இது முக்கியமான விஷயம். ஏனென்றால் அந்த கணவன் மனைவிக்கிடையிலே திறந்த ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தொடர்பாடல் இல்லாவிட்டால், நான் கணவனோ மனைவியோ வாயை திறந்து ஏதாவது தனது கருத்தை தெரிவிக்கும் பொழுது இது எனக்கு பிரச்சனை வரும், நான் இதை சொன்னால் கணவனோ மனைவியோ கோவித்து விடுவார்கள் அல்லது ஏசி விடுவார்கள் என்ற ஒரு பய உணர்வோடு அவர்கள் பகிர வழிக்கிட்டால் அநேகமாக அந்த பகிர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். நீங்கள் சொன்னது போல் அது ஆழ்மனதில் இருந்து அது வேறு விதமாக வெளிப்படும். ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது மிக முக்கியம். என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டிலே சிந்தனை சுதந்திரம் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை. ஆகவே எல்லோருக்கும் சுயமாக சிந்திக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. அது கணவனாக இருந்தால் என்ன, மனைவியாக இருந்தால் என்ன.
அது எனக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற, அவருக்கு அந்த எண்ணத்தை வைத்திருக்கும் உரிமை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவம் எங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதே நேரம் எங்களது கோபம் எங்களுக்கு கோபம் என்பது சாதாரணமாக மனிதர்களுக்கு வரும் ஒரு உணர்வு, அதை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்தி கொள்வது, எப்படி தீங்கு வராமல் நாங்கள் பார்த்து கொள்வது, எனது கோபத்தை பரிபாலிப்பது எனது கடமை. அவர் அப்படி சொன்னார், நான் அதனால் தான் கோவப்பட்டேன், அப்படி சொல்லியிருக்காவிட்டால் நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன் என்று போன்ற கருத்துக்கள் நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற விஷயம். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. எனது கோபத்தை கட்டுப்படுத்துவது எனது பொறுப்பு, அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக டாக்டர் இந்த கோவப்படுற விடயமாக இருந்தாலும் சரி, அடிக்கடி எப்படியோ நடந்து கொண்டிருக்கிற விடயமாக தான் இருக்கும். சண்டை போடாமல் ஒரு கணவன் மனைவி இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே சண்டை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விடயங்களில் அது வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்திலே விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பண்பு தான் ரொம்பவே ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. இந்த விட்டு கொடுத்தல் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம் என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாட காத்திருக்கிறோம். டாக்டர், நாங்கள் இப்போ இந்த விட்டு கொடுத்தல் என்ற பண்பை பற்றி தான் கதைக்க போகிறோம். எனவே அதனை பற்றி நாங்கள் சற்று விளக்கமாக கதைப்போம். ஆமாம், நீங்கள் சொன்னது போல முரண்பாடுகள் நிச்சயமாக எந்த உறவிலும் ஏற்படத்தான் செய்யும். அந்த முரண்பாடுகள் ஏற்படும் இடத்து முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓகே, இந்த விஷயத்திலே எங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது. அதாவது கணவனுக்கு இருக்கும் கருத்துக்கும் மனைவிக்கு இருக்கும் கருத்துக்கும் ஒத்துப்போகாத தன்மை ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த கருத்து சுதந்திரத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். அடுத்ததாக இதிலே 2 பேருக்கும் பாதகம் வராத விதத்திலே எவ்வாறாக நாங்கள் முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்பது கலந்துரையாடப்பட வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அந்த தொடர்பாடல் திறன் என்பது ஒரு சவால். இல்லை, நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லி மற்றவரின் கருத்தை சொல்லக்கூட இடமளிக்காமல் நிப்பாட்டுவதற்கு நாங்கள் முற்படுகிறோமே தவிர, சரி நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்ல வருகிறீர்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்பதை கூட நாங்கள் என்ன செய்ய, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூட பாவித்த சொல்லு சண்டை என்ற விஷயம். ஏனென்று சொன்னால் கணவனோ மனைவியோ ஒரு கருத்தை சொல்லும் இடத்து மற்றவர் என்ன செய்கிறார், தனது குரலை உயர்த்தி, இல்லை நான் சொல்லும் கருத்தை நீ கேள் என்று 2 பேருமே குரலை மாற்றி மாற்றி உயர்த்தி கொண்டு போகிறார்கள். கடைசியாக 2 பேரும் கதைக்கிறார்கள், ஆனால் அங்கே ஒருவரும் கேட்பார் இல்லை. அதை விடுத்து ஓகே, முதல் ஒருவர் தனது கருத்தை சொல்ல அதை மற்றவர் பொறுமையாக இருந்து கேட்டுவிட்டு இவர் கருத்தை சொல்லும் பொழுது அவர் பொறுமையாக இருந்து கேட்கலாம். ஆகவே இந்த கலந்துரையாடல் பண்புகளை நாங்கள் சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், பல வீடுகளில் கூட சிறுவர்கள் ஏதாவது சொல்ல வலிக்கிட்டால் வாயை மூடு, நான் சொல்வதை நீ கேள். ஸோ பிள்ளை எதை கண்டு வளர்கிறது? அதாவது பலம் உள்ளவன் பலம் இல்லாதவனை அடக்கிவிட்டு பலமானவனின் கருத்தை மட்டும் சொல்கிறான். இந்த ஒரு சூழலில் தான் பிள்ளை வளர்கிறது. ஆகவே பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளானவுடன் அவர்கள் அதே முறையைத்தான் பாவிக்க முயல்கிறார்கள் கணவன் மணி இடத்து. அது அந்த இடத்திலே அது நிச்சயமாக சரி வராது. ஆகவே பிள்ளைகளுடன் நாங்கள் கதைக்கும் பொழுது கூட முரண்பாடான கருத்துக்களை பிள்ளைகளை சொன்னால் அதற்காக பிள்ளைகள் கேட்பதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அவர்களுக்கு சொல்லும் கருத்தை செவிமடுத்து நாங்கள் கேட்பது நிச்சயமாக முக்கியமானது. ஆகவே அந்த பண்பை நாங்கள் வளர்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பாடசாலைகளில் கூட மாணவர்கள் அநேகமாக கேள்வி கேட்டாலோ அல்லது வித்தியாசமான கருத்துக்களை சொன்னாலோ ஆசிரியர்கள் பல இடங்களிலே மாணவர்களை அடக்கி விடுவார்கள். ஆகவே அந்த சூழலில் வளர்ந்து வளர்பவர்கள் தான் பெரிய ஆளாக வந்தவுடனும் கணவன் மனைவியை அடக்க பார்ப்பதோ அல்லது மனைவி கணவனை அடக்க பார்ப்பதோ நடக்கிறது. ஆகவே அந்த கலாச்சாரம், அந்த பண்பை நாங்கள் வளர்ப்பது மிக முக்கியம். பொதுவாக டாக்டர், இந்த நேரம் அல்லது நேரம் ஒதுக்கி அவர்கள் இருவரும் கதைப்பது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டிலே இருப்பவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்கள் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கணவன் வந்தோன்னா அவர்களுடைய கதைப்பதற்கு நேரம் போதுமானதாக இருக்கும். ஆனால் ஒரு சில வீடுகளில் மனைவியும் வேலைக்கு செல்பவராக இருப்பார், கணவரும் வேலைக்கு செல்பவராக இருப்பார். நேரத்தை முகாமைத்துவப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது என்பது அவர்களுக்கு சற்று கடினமான ஒரு விடயமாக இருக்கும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய நேரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம், அதில் எவ்வளவு மேக்சிமம் யூஸ் எடுக்கலாம், அவர்கள் கதைப்பதில் எவ்வளவு மேக்சிமம் யூஸ் எடுக்கலாம்?
நிச்சயமாக இந்த நேர முகாமைத்துவம் என்பது ஒரு சவாலாகிவிட்டிருக்கிறது. முக்கியமாக தொலைக்காட்சி தொலை நாடகங்கள் ஒரு புறம், சமூக வலைத்தளங்கள் ஒரு புறம், தொலைபேசி அழைப்புகள் ஒரு புறம், மெசேஜஸ் ஒரு புறம். ஆகவே இவற்றெல்லாத்துக்கும் நாங்கள் நேரம் பகிர்ந்து போகும் பொழுது கணவன் மனைவிக்கு ஆளுக்கால் நேரம் ஒதுக்குவது மிக கஷ்டமாக இருக்கிறது. அதில் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இந்த நேர முகாமைத்துவம், உதாரணமாக கணவன் மனைவி இருப்பவும் வேலை செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் காலையிலே சமைக்கும் நேரத்தில் இருவரும் சேர்ந்து சமைப்பதன் மூலமோ அல்லது சேர்ந்து சில செயற்பாடுகளை செய்கின்ற நேரத்திலே அவர்கள் கலந்துரையாடி அதை செய்து கொள்ளலாம். அதே போல் அநேகமாக அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தவுடன் நாங்கள் இளைப்பாறுவதற்காக தொலைக்காட்சி பார்க்குறோம், அதில் என்ன பார்க்குறீர்கள், அப்படி ஒன்றில்லை, அதில் போகிறது என்னவோ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இவ்வாறான சில பிரயோசனமற்ற செயற்பாடுகள் நமது வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக வந்துவிட்டது. ஆகவே தொலைக்காட்சி பார்ப்பது நிச்சயமாக கூடாது என்று சொல்ல முடியாது. ஆனால் அதில் நான் எதை பார்க்க விரும்புகிறேன், அந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி நாங்கள் பார்ப்பது நல்ல. ஆனால் தொலைக்காட்சியில் என்ன போகிறதோ நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பேன் என்றது அவ்வளவு புத்திசாலித்தனமாக நேரம் கழிக்கும் ஒரு செயற்பாடு அல்ல. அதே போல் இந்த வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வது, இயலுமான வரைக்கும் அதை நாங்கள் தவிர்ப்பது நல்ல. அநேக மாணவர்கள் ஃபைல்களையோ அல்லது லேப்டாப்பையோ திறந்து வைத்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் வீட்டை வந்த பின்பு. அது கூட ஒரு நிச்சயமாக ஒரு தடையாக இருக்கிறது. ஆகவே இயலுமான வரைக்கும் நாங்கள் வேலையில் முடித்து விட்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அது 100க்கு 100 செய்வது கஷ்டம், ஆனால் இயலுமான வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுதல் சில வீடுகளிலே 2-3 மணித்தியால நடக்கின்ற ஒரு செயற்பாடாக அநேக நேரம் அதிலே வீணடிக்கப்படுகிறது. ஸோ இவ்வாறாக நாங்கள் நேர முகாமைத்துவம், நாங்கள் எதற்கு நேரத்தை செலவழிக்கிறோம், இதை வேறு வழியிலே நாங்கள் செய்வதற்கு வழி உண்டா, இதிலே நாங்கள் நேரத்தை ஒதுக்கலாமா என்று நாங்கள் சிற்று ஆய்ந்து பாய்ப்போர்மையானால் நிச்சயமாக அந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல. டாக்டர், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது இந்த கையடக்க தொலைபேசியாக இருக்கலாம். இதன் பாவனை சற்று என்று கூற முடியாது, நிறையவே அதிகரிப்பதன் காரணமாக அதிலே அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். குடும்பத்திலே உறவுகளுக்கு இடையிலே அதிக நேரத்தை செலவிடாமல் இருக்கிறார்கள். இதுவே அவர்களுடைய இருவருக்குமே ஒரு தூரத்தை ஏற்படுத்தும் ஒரு காரணியாக இருக்கிறது. எனவே இதிலிருந்து அவர்கள் விடுபட எவ்வாறு அவர்கள் முகம் கொடுக்கலாம், இந்த மாதிரியான நேரத்தை செலவிடாமல் அவர்கள் வேறு ஒரு விடயத்தில் எவ்வாறு ஈடுபடலாம், அதனை பற்றி கூறுங்க. ஆமாம், நீங்கள் கூறியது போல இந்த தொலைபேசிகள் சமூக வலைத்தளங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் இந்த நேரம் சம்பந்தமானது மட்டும் அல்ல, உறவுகளிலும் பல பிரச்சனைகளை அது கொண்டு வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே மற்றவர் என்னில் அன்பு இல்லை, அவர் வேறு விஷயங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார், பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட காரணமாகின்றன. அதே போல் சில பிரத்யேக விடயங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் வரும் பொழுது அது மனக்கவலைகள் பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கும் அது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அதே நேரம் உதாரணமாக கணவன் மனைவி ஒருவருடைய ஃபோன்களை செக் பண்ணுவது, யார் யாரிடமிருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கிறது, இவர் யார் என்ற அந்த சந்தேகங்கள். ஸோ இவ்வாறான பல பிரச்சனைகளுக்கு இந்த தொலைபேசிகள் காரணமாக இருக்கின்றன. மீண்டும் அந்த நாங்கள் பிள்ளைகளாக வளர்கின்ற பொழுதே அவர்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்களை எப்படி பாவிக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, இவற்றை நாங்கள் சின்ன வயதிலே சொல்லி கொடுக்காவிட்டால் பெரியவர்களாக அதை சரியாக பாவிக்காமல் சில படங்களை அப்லோட் பண்ணுவதன் மூலமாகவோ இன்னொருவருடைய அனுமதி கேட்டால் நாங்கள் அப்லோட் பண்ணுகிறோம். உதாரணமாக எனது பிறந்த தின வாழ்வு தின கொண்டாட்டத்தை நான் என்னது அப்லோட் பண்ணுகிறேன் என்றால் அதில் இருக்கிறவர்களிடம் நான் அனுமதி கேட்கிறேனா? இல்லை. இப்போ உதாரணமாக எனது பிள்ளையின் பிறந்த நாளுக்கு எனது நண்பர் ஒருவர் வந்திருக்கலாம், அவர் சில வேளையில் வீட்டிலே ஏதாவது போய் சொல்லி போட்டு வந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது இது பல இடங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வர காரணமாக இருக்கிறது. அந்த அனுமதி கேட்கின்ற அந்த மனப்பாங்கு கூட எமது கலாச்சாரத்தில் இல்லை. நாங்கள் கேட்காமலே அப்லோட் பண்ணிவிட்டு அதால் பல பிரச்சனைகள் ஏற்படுவது
தற்கொலைகளுக்கு கூட அது இட்டு சென்றிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதும், நாங்களும் அந்த விஷயங்களை பற்றி அறிந்து அதை கவனமாக கையாள்வதும். சமூக வலைத்தளங்களால் நிச்சயமாக நன்மைகள் இருக்கின்றன. தொலைபேசி நிச்சயமாக ஒரு அத்தியாவசிய பொருள். ஆனால் நாங்கள் அதை எப்படி பாவிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். கையடக்க தொலைபேசிகள் என்பது உருவாக்கப்பட்டதன் முக்கியமான நோக்கமே நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகத்தான். ஆனால் அதனை தவறாக புரிந்து கொண்டு அதிலேயே அதிக நேரத்தை செலவிடுவது தான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக டாக்டர் எல்லோருமே கதைக்கும் போது கேட்டிருப்போம், இந்த பிரைவசி என்ற ஒரு விடயத்தை கூறுவார்கள். அது கணவன் மனைவி என்ற ஒரு உறவுகளுக்கிடையே இந்த பிரைவசி என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விடயம் தானா, அல்லது எல்லா விடயங்களையுமே பகிர்ந்து கொள்ளலாமா? ஆமாம், இதுவும் அந்த கணவன் மனைவி குறிப்பிட்ட அந்த குடும்பத்தை தம்பதியரை பொறுத்த விஷயம். 100% பகிர்ந்து கொள்வது என்பது பொதுவாக ஒரு உறவிலுமே நடப்பதல்ல. அப்படி பகிர்ந்து கொள்வதும் புத்திசாலித்தனமானது என்று நாங்கள் கூற முடியாது. ஆனால் ஆகவே ஒரு விஷயத்தை தனிப்பட்ட முறையிலே வைத்து கொள்ளும் உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இப்போ சில நட்புகள் பொது நட்புகள் இருக்கும், சில நட்புகள் தனிப்பட்ட நட்புகள் இருக்கும். ஆனால் அந்த நம்பகத்தன்மையும் அந்த ரெஸ்பெக்ட், அந்த கௌரவமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். இப்போ பல இடங்களிலே பார்த்தீர்களானால் மனைவி வெளியால் போனால் கணவனுக்கு தான் யார் யாரோடு பேசினேன், யாரை சந்தித்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் கணவன் வெளியால் போனால் அதே இது அங்கு நடப்பதில்லை. இது நிச்சயமாக மனைவியின் மனதிலே மன உளைச்சலை கொண்டு வரும். கவலை, கோபம் போன்றவை அவை வேறு இடத்திலே வேறு விதமாக நிச்சயமாக வெளிப்படத்தான் போகிறது. ஆகவே இது ஒரு சம அந்தஸ்துள்ள ஒரு உறவு என்கின்ற அந்த பக்குவம் மீண்டும் இது பிள்ளைகள் மத்தியிலிருந்து போக வேண்டும். பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு இதுக்கு ஊட்டப்பட வேண்டும். அந்த உறவை மதிக்கின்ற அந்த தன்மை இருக்க வேண்டும். ஆகவே இவை இருந்தால்தான் அங்கால நாங்கள் போகலாம். பொதுவாக டாக்டர், ஒரு கணவன் மனைவி என்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இடையிலே பெரிய விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் சந்தேகம் என்ற ஒரு விடயம். எனவே இந்த சந்தேகத்தின் காரணமாக மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில நேரத்திலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தற்கொலைக்கும் கூட ஒரு காரணமாக இந்த சந்தேகம் என்ற ஒரு விடயம் அமைந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாராதூரமான விடயம், இதிலிருந்து எப்படி விடுபடலாம், இந்த மாதிரியான பொதுவான விடயத்தை தான் நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கிறோம். டாக்டர், நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், இந்த சந்தேகம் என்னும் ஒரு பிரச்சனை கூட இந்த இருவருக்கும் இடையிலே ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே அதனை பற்றி நாங்கள் சற்று விளக்கமாக கதைப்போம். ஆமாம், இந்த கணவன் மனைவிக்கிடையில் சந்தேகம் என்பது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை. நீங்கள் கூறியது சரி. ஏனென்று சொன்னால் அது அநேக வன்முறைக்கிட்டு செல்கின்றது, மிகுந்த மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. மற்றது நீங்கள் சொன்னது போல தற்கொலை மட்டுமல்ல, அநேகமான இடங்களிலே கொலைகளில் கூட போய் முடிகிறது. நான் நினைக்கிறேன் கடந்த வருட ஆராய்ச்சிகளிலே 60% பெண்கள் கொலை செய்யப்பட்டது அவர்களோடு அந்யோன்யமாக கணவனோடோ அல்லது காதலனாலோ தான் நடந்திருக்கிறது. ஆகவே இது கொலைகளுக்கு கூட பல இடங்களிலே விட்டு செல்ல ஒரு காரணமாக அமைகிறது. முக்கியமாக இந்த சந்தேகம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குடி அந்த சந்தேகத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் குடிப்பழக்கத்துக்கு உள்ளானவர்களுக்கு இந்த சந்தேக மனப்பாங்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். ஆகவே உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே குடிப்பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த சந்தேகத்துக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ரெண்டாவதாக மன அழுத்த நோய். ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மன அழுத்தம் ஏற்படும் இடத்து அதன் ஒரு குணங்குறியாக அவர்களுக்கு இந்த சந்தேக உணர்வு ஏற்படலாம். இந்த கணவனுக்கோ மனைவிக்கோ வேறு யாருடன் தொடர்பு இருக்கிறது என்கின்ற சந்தேக உணர்வு அவர்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததாக இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய சில கருத்துக்கள், நண்பர்களோடு பேசும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்தும் சில கதைகள், அதாவது நாங்கள் யாரோடு பழகுகிறோம், எந்த விதமான சூழலில் நாங்கள் இருக்கிறோம், எந்த விதமான ஆட்களுடன் நாங்கள் பழகுகிறோம் என்ற விஷயங்களும் இந்த சந்தேகங்களுக்கு சில வேளைகளிலே அவர்கள் கதைக்கும் கதைகள், சொல்லும் சொற்கள் இந்த சந்தேகத்துக்கு இட்டு செல்ல காரணமாக இருக்கிறது. இந்த சந்தேகம் என்ற ஒரு இது வந்த பின்னர்
அந்த குடும்பத்திலே நிச்சயமாக சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. ஏனென்றால் சந்தேகப்படுபவருக்கும் மிகுந்த மன கஷ்டத்தில் இருக்கிறார். அதே போல யாரை சந்தேகப்படுகிறோமோ அவர்களும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்பிக்கை என்பது சந்தோஷமான வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அப்படி ஒரு சந்தேகம் வரும் இடத்திலே அதை மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்வது. அந்த இருவருக்கும் சம உரிமைகள் இருக்கின்றன. நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களது குடும்பம் சந்தோஷமாக அமையும் என்ற அந்த தொனிப்பொருளை நாங்கள் விளங்கி கொண்டால் நிச்சயமாக இந்த சந்தேகம் ஏற்படுத்தும் இடத்துக்கு கூட நாங்கள் இன்னொருவரது மனதை நோக வைக்காமல் நாங்கள் எமது சந்தேகத்தை சீர்த்து கொள்வது மிக முக்கியம். அதற்கு நாங்கள் திறந்த மனதுடன் பிரச்சனை இல்லாமல் நேரடியாக முகம் கொடுத்து கதைக்க வேண்டும். என்ன பிரச்சனை என்பதை பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்போ கணவன் மனைவி என்று வந்த பின் கணவன் மனைவியை துன்பப்படுத்தி சந்தோஷம் காண முடியாது. அதே போல் மனைவியும் கணவனை துன்பப்படுத்தி சந்தோஷம் காண முடியாது. உதாரணமாக கணவன் மனைவியை துன்பப்படுத்தினால் ஏதோ ஒரு விதத்திலே அந்த மனைவியும் அந்த கணவனை துன்பப்படுத்தித்தான் ஆவார். ஆகவே அந்த துன்பம் இவரையும் நிச்சயமாக வந்து சேரும். அது வாய்ச்சொல் மூலமோ அல்லது சண்டை மூலமோ அடிதடி மூலமோ நடந்தால் ஏதோ ஒரு விதத்திலே அது திருப்பி அந்த மனிதரை தாக்கத்தான் போகிறது. ஆகவே நாங்கள் கணவன் மனைவி என்ற உறவு வந்த பின் இயலுமான வரைக்கும் எமது பாரியார் துணையை மனம் நோகாமல் வைத்துக்கொள்வது மிக முக்கியம். மனம் நோக வைத்தால் அந்த மனநோ திருப்பியும் அந்த நோக வைத்தவரை வந்து சாரும் என்பது நிச்சயமாக நடக்கப் போகின்ற ஒரு விஷயம். ஆகவே இந்த விதத்தில் நாங்கள் கவனமாக இருப்பது முக்கியம். நிச்சயமாக குடிப்பிரச்சனை இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. பொதுவாக டாக்டர் இந்த மாதிரியான சந்தேகம் மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் முரண்பாடுகள் இருவருக்கும் இருக்கலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து யாராவது ஒரு மூன்றாம் நபரிடையே வந்து அவர்கள் வந்து அறிவுரை கேட்க செல்வார்கள். மூன்றாம் நபர் என்று கூறிக்கொண்டால் உதாரணத்துக்கு நண்பராக கூட இருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் அவர்களிடையும் கூட ஒரு சில சமயம் வந்து அறிவுரைகளை கேட்க செல்வார்கள். முக்கியமாக இந்த சந்தேகம் என்ற ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ஒரு அறிவுரைகள் எடுப்பது, அவர்களே வந்து சுயமாக முடிவெடுக்காமல் ஒரு அறிவுரை எடுத்து பார்ப்போம் என்று செல்வது ஒரு சரியான விடயம் தானா? ஆமாம், நிச்சயமாக உதவி பெற்றுக்கொள்வது நல்ல விஷயம். ஆனால் நாங்கள் உதவி பெற போகிறவர் எவ்வாறான அறிவுரையை வழங்கப் போகிறார் என்பது மிக முக்கியம். என்றால் பல இடங்களிலே எனது மகனை பற்றி நீ எப்படி சொல்லலாம் அல்லது எனது நண்பரை பற்றி நீர் எப்படி குறை சொல்லலாம் என்று ஒரு பக்கச்சார்பாக போய்விடுகின்ற ஒரு தன்மை ஏற்பட்டு சில வேளையில் பிரச்சனை கூடி விடுவதையும் நாங்கள் காண்கிறோம். ஆகவே நிச்சயமாக பக்கச்சார்பற்ற முறையிலே ஒருவரிடம் உதவி பெற செல்வது நல்ல விஷயம். அதற்கு சரியான ஆளை தெரிந்தெடுப்பது முக்கியம். அப்படி ஒருவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு கவுன்சிலர், உளவள துணையாளர் அல்லது ஒரு வைத்தியர் யாரிடையுமோ நாங்கள் போய் உதவி பெறுவதும் தவறானது அல்ல. முரண்பாடுகள் ஏற்படுற சமயத்திலே டாக்டர் இந்த வார்த்தை உபயோகங்கள் அப்படி என்று வரும்போது ஒரு சில சமயம் வந்து தவறான வார்த்தை உபயோகங்கள் என்பது வந்து அதிகமாக பிரயோகிக்கப்படும் சமயத்திலே வந்து நிறைய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகின்றார்கள். எனவே இது வந்து அதிக கோபத்தின் ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் இதனை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்தி கொள்ளலாம்? ஆமாம், இப்போ முக்கியமாக இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்றால் நான் தோற்றுவிட்டேன் என்பதுதான் காரணம். இப்போ நான் சரியான முறையிலே எனது கருத்துக்களை சொல்லி மற்றவரை புரிய வைக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் செய்ய வேண்டிய தேவை அங்கு இல்லை. ஆகவே அது அவருடைய தாழ்வு நிலையை காட்டுகிறதே தவிர ஒரு உயர்வு நிலையை காட்டுவதல்ல. இதுதான் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு எப்படி தங்களது கருத்துக்களை சொல்வது, எப்படி மற்றவர்களின் கருத்தை ஏற்றுக்கொள்வது போன்ற பண்புகளை நாங்கள் சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியம். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல தவறான வார்த்தை பிரயோகங்கள் வந்துவிட்டால் அதை நாங்கள் மீளப்பெறுவது முடியாது. நிச்சயமாக அதை கேட்பவரின் மனதிலே அது ஆழமாக பதியும். அவருக்கு நிச்சயமாக கவலை, கோபத்தை அது ஏற்படுத்தும். அந்த கோபம் ஏதோ ஒரு விதமாக வெளிப்படத்தான் போகிறது. அது ஏதோ ஒரு விதமாக வெளிப்பட போகிறது. சில வேளை அது பிள்ளைகளை அடிப்பதாக இருக்கலாம் அல்லது இவரது பெற்றோரை சாடுவதாக இருக்கலாம். அது அதே சந்தர்ப்பத்தில் நடக்கும் என்பதில்லை.
அடுத்த நாளோ அடுத்த கிழமையோ அடுத்த மாதம் கூட அது நடக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே இந்த தவறான வார்த்தை பிரயோகத்தை பாவித்தவர் அதை நான் சொன்னதை மறந்திருப்பார். இதுதான் பிரச்சனை வரும். இப்போ அநேகமாக முரண்பாடுகளுடன் வருபவர்கள், உதாரணமாக நாங்கள் கேட்கும் ஒரு கேள்வி, கடைசியாக இப்போ சண்டை பிடித்தீர்கள், நாங்கள் முந்த நாள் பெரிய ஒரு சண்டை கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டதுன்னு சொல்வார்கள். ரைட், இந்த சண்டை ஆரம்பிப்பதற்கு என்ன காரணம் என்றால் 2 பேரும் யோசிப்பார்கள். ஏனென்றால் அநேகமாக சண்டை ஆரம்பிப்பது ஒரு மிகச்சிறிய ஒரு விஷயத்தை, அதை அவர்கள் தீர்க்காமல், கலந்து தீர்க்காமல் அது பெரிய ஒரு சண்டையாகி, நீங்கள் சொன்னது போல கீழ்த்தரமான வார்த்தைகள், தவறான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் வந்து அது பெரிய சண்டையாகி பெரிய பிரச்சனையாகிறது. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் கேட்டீர்களானால் எப்படி இந்த சண்டை ஆரம்பமானது, எதிலே முரண்பாடு ஆரம்பித்தது என்று கேட்டால், டாக்டர் அது ஞாபகம் இல்லை டாக்டர், பிறகு நடந்ததெல்லாம் ஞாபகம், இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அதெல்லாம் ஞாபகம். எங்கே இந்த சண்டை ஆரம்பித்தது என்பது அநேகமான இடத்திலே அவர்களுக்கு ஞாபகம் இருப்பதில்லை. பொதுவாக டாக்டர், இந்த கணவன் மனைவி உறவு வந்து ரொம்பவே அந்நியோன்யமான உறவாக இருந்தாலும் ஒரு சில சமயம் வந்து அந்த குடும்பத்தாரிடையே, அதாவது வந்து ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மாமனார் மாமியாரோடு இருக்கலாம் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில், அல்லது ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்களுடைய வீட்டாரோடு இருக்கலாம். அந்த மாதிரியான குடும்ப உறவுகள் அதிகமாக வந்து அவர்கள் வந்து மூவ் பண்ணாத காரணத்தினால் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கும் கூட ஒரு காரணமாக அமையும். எனவே இந்த குடும்ப உறவுகளை வந்து அவர்கள் வந்து எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம்? ஆமாம், நிச்சயமாக நீங்கள் கூறியது போல அநேக குடும்ப சண்டைகளுக்கு இந்த அந்த கணவன் மனைவி அவர்களுடைய சகோதரர்களோ அல்லது பெற்றோர்களோ அங்கு ஒரு காரணமாக காட்டப்படுவது வளமை. உன்னுடைய அண்ணா இப்படி சொன்னார், உன்னுடைய அப்பா இப்படி செய்தார், எங்களோட குடும்பத்தில் அப்படி ஒருவரும் செய்தது கிடையாது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் நிச்சயமாக ஒரு ஆரம்பகர்த்தாவாக இருக்கின்றன. முக்கியமாக நாங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எனது கணவன் மனைவியினுடைய அம்மா அப்பாவில் குறைகள் இருக்கின்றன நிச்சயம், அதே போல் எனது அப்பா அம்மாவிலும் குறைகள் இருக்கும். எனது அப்பா அம்மாவில் இருக்கும் குறைகளை நான் எவ்வாறு காண்கிறேன்? நாங்கள் அவற்றை பெரிதுபடுத்துவதில்லை, நாங்கள் நிறைவுகளை எடுத்துக்கொள்கிறோம், அது நல்ல பழக்கம். ஆனால் அதே பண்பை எனது பாரியாரின் பெற்றோர்களை நான் பார்க்கும் பொழுதும் அதே பண்போடு நாங்கள் பார்க்க பழக வேண்டும். அநேகமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், துணையாரின் பெற்றோரை பார்க்கும் பொழுது அவர்கள் விட்ட தவறுகள் தான் அங்கு முன்னிலைப்படுகின்றன. ஆகவே எனது பெற்றோருக்கு ஒரு நியாயம், எனது பாரியாரினோ எனது துணையின் பெற்றோருக்கு இன்னொரு நியாயம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே முக்கியமாக நாங்கள் கருத வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், திருமணமான பின் ஒவ்வொருவருக்கும் 2 அப்பா 2 அம்மா, அதில் எனது அப்பா உனது அப்பா, எனது அம்மா உனது அம்மா என்ற வேறுபாடு இருக்க முடியாது. அப்படி வேறுபாடு நாங்கள் வைத்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த கணவன் மனைவி 2 பேருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லாமல் போகும். ஆகவே அந்த பண்பை நாங்கள் வளர்த்து கொண்டால், என்னுடைய துணைவியின் பெற்றோரில் குறைகள் இருக்கின்றன, நிச்சயம் இருக்கும், ஆனால் எனது பெற்றோரிலும் குறைகள் இருக்கின்றன, நான் அதை எப்படி பார்க்கிறேன்? அப்போ எனக்கு என்ன உரிமை இருக்கிறது எனது துணையின் பெற்றோரை பற்றி குறை கூறுவதற்கு? எனது பெற்றோரின் குறையை சொல்லும் பொழுது எனக்கு எவ்வாறு மனம் நோகுமோ அதே போலத்தான் எனது துணையின் பெற்றோரின் குறையை சொல்லும் பொழுதும் அவருக்கு மனம் நோகும். இந்த ஒரு மிக இலகுவான விஷயத்தை நாங்கள் விளங்கி கொண்டால் பல விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக டாக்டர், இந்த குடும்பம் என்ற ஒரு விடயம் வந்தவுடன் கணவன் மனைவி அவர்கள் வந்து திருமணம் முடித்த பிறகு ஒரு சிலர் வந்து எப்படியாவது வந்து குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலேயே இருப்பார்கள். எனவே ஆரம்பத்திலே இருந்தே அந்த முயற்சியில் தான் இருப்பார்கள். இந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் வந்து ஈடுபடாமல் இருப்பார்கள். எனவே இதனால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கதைப்போம். ஆமாம், நிச்சயமாக முக்கியமாக திருமணமானவுடன் கற்பம் அடைவது என்பது இயல்பான வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கற்பமான ஒரு நிலை வந்தவுடன் அதனுடன் பல பேர் பிரச்சனைகள் வரும். வாந்தி, அது அடிக்கடி வைத்தியரிடம் போக வேண்டிய தேவைகள், பல பிரச்சனைகள் வரும். அவை அந்த இடத்திலே நாங்கள் முதலில் கதைத்தது போல கணவன் மனைவி தங்களது விழுமியங்கள் என்ன, தங்களது பெருமானங்கள் என்ன போன்ற விஷயங்களை கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம்
அங்கு இல்லாமல் போகிறது. ஆகவே அந்த இயலுமான வரைக்கும் ஓரளவுக்கு வயது வந்து திருமணம் முடிக்கின்ற கடத்திலே இயலுமான வரைக்கும் நேரத்துக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை அங்கே இருக்கின்றது. ஆனால் அப்படி இல்லாத இடத்து குறைந்தது 1-2 வருடங்களுக்காவது பிள்ளை பெறுவதை தள்ளி போடுவதன் மூலம் இந்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு வருவதற்கு அங்கே வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் முக்கியமாக இந்த சமூகத்தில் இருந்து ஒரு அழுத்தம் இருக்கிறது. திருமணம் முடிந்தவுடன் பிள்ளை உண்டாகிவிட்டதா, எங்களுக்கு பேரப்பிள்ளை பெற்றுத்தா என்று சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆகவே இதுவும் இந்த கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. முக்கியமாக சரியான ஒரு புரிந்துணர்வு கணவன் மனைவியின் இல்லாத இடத்து பிள்ளை பிறக்கின்ற இடத்திலே அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். உதாரணமாக கணவன் வேலையால் வந்து களைத்து வந்து படுக்கின்ற நேரத்திலே பிள்ளை இரவிலே ஆளும். அந்த நேரத்தில் எழும்பி பால் கொடுக்க வேண்டிய பல தேவைகள் ஏற்படும். இதனால் கணவனுக்கு கோபம் ஏற்படுவது போன்ற பல விஷயங்கள். மற்றது பிள்ளை கிடைத்தவுடன் தனக்கு கிடைத்த கவனிப்பு குறைந்து விட்டது என்ற உணர்வு கணவனுக்கும் ஏற்படும், மனைவிக்கும் ஏற்படும். கணவனும் வந்தவுடன் பிள்ளை எப்படி இருக்கிறது, பிள்ளை என்று பால் குடித்ததா, பிள்ளையின் சுகங்களை விசாரிப்பாரே தவிர மனைவியின் சுகநலங்களை விசாரிப்பது குறைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தாயும் அந்த மனைவி கூட பிள்ளைக்கு கொடுக்கும் அவதானத்தை கணவனுக்கு கொடுக்கும் அவதானம் குறைந்து விடுகிறது. அது நடக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் புரிந்துணர்வு குறைவாக இருக்கிற இடத்திலே இது பல பிரச்சனைகளை உண்டாகும். உதாரணமாக மேற்குலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்த விவாகரத்து என்கின்ற விஷயம் அநேகமாக பிள்ளைகள் பிறந்தவுடன் தான் அங்கு ஏற்படுகிறது. என்றால் பிள்ளைகள் பிறந்தவுடன் கணவனுக்கும் ஒரு எண்ணம் வருகிறது, மனைவிக்கும் ஒரு எண்ணம் வருகிறது, இவர் என்மேல் காட்டும் பரிவு குறைந்து விட்டது, என் மீது இவருக்கு அக்கறை இல்லை, பிள்ளைகளை பற்றித்தான் அக்கறைப்படுகிறார்கள் என்றதில் தான் அந்த விவாகரத்து என்ற அந்த பொறி அங்கு வைக்கப்படுகிறது. அங்குதான் அது ஆரம்பமாகிறது. ஆகவே அது ஏற்படாமல் நாங்கள் பார்த்து கொள்வதற்கு இந்த புரிந்துணர்வை பலப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக டாக்டர் இந்த பிள்ளைகள் பிறந்தவுடன் டாக்டரே கூறினீர்கள் பிள்ளைகளுக்கு வந்து அதிக கவனம் வந்து செலுத்துவார்கள். இது வந்து சாதாரணமாக நடக்கும் ஒரு விடயமாக தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகும் கூட பார்த்தீர்கள்னா அது குழந்தைகளாக இருக்கும் சமயத்தில் மட்டுமல்லாமல் சற்று வளர்ந்தவுடன் கூட அவர்கள் வந்து பிள்ளைகளை வந்து நன்றாக படிக்க வைக்க வேண்டும், நல்ல வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வேலை தளங்களிலும் கூட அதிக நேரம் வேலை செய்து காசு சம்பாதிப்பதில் வந்து சற்று அதிக கவனம் எடுப்பார்கள். இதனால் அவர்கள் வந்து பிள்ளைகளை நேரம் குறையும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் கூட பேசும் நேரம் குறையும். இது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆமாம், இது ஒரு சவால். ஏனென்று சொன்னால் இன்று எங்களது தேவைகள் என்று நாங்கள் சொல்லும் விஷயங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஆகவே தேவைகள் அதிகரித்து செல்லும் பொழுது நிச்சயமாக பணத்தேவையும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிகரித்து செல்கின்ற ஒரு விஷயத்தை காண்கிறோம். அதே நேரம் மனிதர்களுக்கிடையே இருக்கும் எங்களது போட்டித்தன்மையும், அவர்கள் வீடு வாங்கிவிட்டார்கள், இவர்கள் இது வாங்கிவிட்டார்கள், பெரிய தொலைக்காட்சி வாங்கிவிட்டார்கள் என்ற அந்த போட்டி மனப்பான்மையும் ஏற்படுகிறது. ஆகவே அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்திலே எமது தேவைகள் என்கின்ற அந்த விஷயம் அதிகரித்து விட்டது. ஆகவே எங்களது தேவைகளை நாங்கள் மட்டுப்படுத்தி கொள்வது, எது ஒரு தேவை எது ஆசை, ரெண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றன, அவை பூர்த்தி செய்துதான் ஆக வேண்டும், அது வேறு வழி இல்லை. ஆனால் நாங்கள் தேவை என்று நாங்கள் நினைக்கின்ற பல விஷயங்கள் உண்மையாக தேவைகள் அல்ல, அவை எங்களது ஆசைகள். அவை இருப்பது தவறல்ல. ஆனால் அதற்காக நாங்கள் எதை இழக்க தயாராகிறோம்? எங்களது குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரத்தை இழக்க தயாராகிறோம், எங்களுக்கும் எங்களது பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கும் உறவை இழக்க தயாராகிறோம். ஆகவே எதை நான் கொடுக்க தயாராகிறேன் என்ற கேள்வியை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இது ஒரு சவாலான விஷயம். ஆனால் அநேகமாக பிரச்சனைகள் வரும் இடத்து கேட்டால், ஐயோ டாக்டர், நாங்கள் பிள்ளைகளோடு தான் முழு நேரமும் கவனிக்கிறோம், பிள்ளைகளோடு பல மணி நேரத்தை செலவழிக்கிறோம். எப்படி செலவழிக்கிறோம்? ஒரே இடத்திலே இருப்பார்கள், பிள்ளை தன் பாட்டிலே விளையாடி கொண்டிருக்கும், அப்பாவும் அம்மாவும் அல்லது ஒருவரோ உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆகவே இது ஒன்றாக ஒரு இடத்தில் இருப்பதை மட்டும் நாங்கள் ஒன்றாக நேரம் கழிப்பது என்று கூறிவிட முடியாது. எந்த விதமான ஒரு தொடர்பாடல், ஒரு தொடர்பு அங்கு இருக்கிறது. ஸோ பிள்ளைகளுடன் எந்த அளவுக்கு நாங்கள் சேர்ந்து விளையாடுகிறோம். அநேகமாக நான் அம்மாக்களை கேட்கும் விஷயம், பிள்ளைகளை கேட்பேன், உனது அம்மா போல் பண்ண தெரியுமா? ஆம்பளை பிள்ளைன்னு போல் பண்ணுவாவா என்றால் அநேகமாக இல்லை.
அம்மா என்னோடு பந்து விளையாட வருவதில்லை. விளையாடச் சொல்லிவிட்டு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார். அல்லது அப்பாவிடம் கேட்டால், பொன் பிள்ளையானால் கேட்பேன், அப்பா உங்களோடு பாப்பிள்ளை வச்சு விளையாட வருவாரா, வீடு கட்டி விளையாட வருவாராண்டா அநேகமாக இல்லை. ஏன் எங்களால் அப்படி முடியாமல் இருக்கிறது? ஸோ பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து விளையாடி அவர்களது உலகத்துக்குள்ளே நாங்கள் போய் அந்த நேரத்தில் நாங்களும் பிள்ளைகளாக நேரம் கழிப்பது தான் தரத்தை கூட்டுமே தவிர, நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்று பெற்றோரை தொலைக்காட்சி பார்த்து கொண்டு பிள்ளைகளை விளையாடச் சொல்லி பார்த்து கொண்டிருப்பது குவாலிட்டி டைம் என்று சொல்லும் விஷயம் அல்ல. பொதுவாக டாக்டர், இந்த முரண்பாடுகள் ஏற்படும் போது இந்த சொற்பிரயோகங்கள், தவறான சொற்பிரயோகங்களை பற்றி கதைத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் ஒரு சில சமயத்தில் கோபத்தின் அதிக வெளிப்பாடாக இந்த சண்டை முற்றிய ஒரு நிலையிலே அடிப்பது, துன்புறுத்துவது, அந்த மாதிரியான ஒரு நிலையும் இன்றைய காலகட்டத்திலே செய்திகளிலும் சரி அப்படி நிறைய கேட்டுக்கொண்டே தான் வருகிறோம். இந்த மாதிரியான விடயங்கள் ஒரு சில பெண்கள் அதனை ஏற்றுக்கொண்டு இவள் வளமையாகவே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருந்து விடுவார்கள். இது உண்மையிலே ஒரு சரியான விடயம் தானா? சரி, அது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இருப்பது, அல்லது அதனை எதிர்த்து கேள்விகள் கேட்க வேண்டுமா? நிச்சயமாக இது தெற்காசிய நாடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்று உலகத்திலேயே குடும்ப வன்முறை அதிகம் உள்ள பிரதேசமாக இந்த தெற்காசிய பிரதேசம் காணப்படுகிறது. உதாரணமாக இலங்கையிலே ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன, 60% மேற்பட்ட குடும்பங்களிலே மிகுந்த பாரதூரமான குடும்ப வன்முறை இடம்பெறுகிறது. ஆகவே நாங்கள் இந்த சந்தோஷமான குடும்பம் என்று வெளியிலே காண்கின்ற விஷயமோ அல்லது கதைக்கின்ற விஷயமோ உண்மையாக அந்த குடும்பத்துக்குள் இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். ஆகவே நிச்சயமாக இந்த குடும்ப வன்முறை என்பது அந்த கணவன் மனைவி இருவரையும் பாதிக்கிறது, மிக மோசமாக பிள்ளைகளை பாதிக்கிறது. குடும்ப வன்முறையை காண்கின்ற ஒரு பிள்ளை அது 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 அந்த பிள்ளையின் மனதிலே மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது பிள்ளைக்கு பல மனநோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. அந்த குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கூட மனநோய்கள் ஏற்படுவதற்கான, மன அழுத்தம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த குடும்ப வன்முறை என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அங்கு கணவனுக்கோ மனைவிக்கோ மற்றவரை துன்புறுத்தும் உரிமை எவராலும் வழங்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்கிறோம்? ஆண் பிள்ளைகளை வன்முறையாளராக தூண்டும் விதத்திலே வளர்க்கிறோம். பெண் பிள்ளைகளை பொறுமையோடு இருக்க வேண்டும், எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விட்டு கொடு. ஆகவே இவ்வாறான மனப்பாங்களால் வளர்ப்பது நிச்சயமாக இந்த குடும்ப வன்முறையை அதிகரிப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஆகவே குடும்ப வன்முறை ஆரம்பிக்கும் கட்டத்திலே, அது முதலாவது சொற்பிரயோகமாகவோ ஏதோ இருக்கும் இடத்திலேயே இல்லை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை மிக தெளிவாக சொல்கின்ற ஒரு துணிவான ஒரு பெண் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அந்த வன்முறை கூடி கூடி நீங்கள் சொன்னது போல அடிதடிக்கு போய் பிள்ளைகளை பாரதூரமாக பாதிக்கும் அளவுக்கு வராமல் நாங்கள் செய்ய வேண்டுமானாக இருந்தால், சந்தோஷமான குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டுமானதாக இருந்தால், இது வன்முறையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு குடும்பம் அல்ல என்பதை ஆணித்தரமாக தெரிவிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் டாக்டர், ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே வேலை சென்றால் தான் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் வேலை தளத்துக்கும் செல்ல வேண்டும், அங்கேயும் நேரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், வீட்டுக்கும் வர வேண்டும், அவர்களும் ஒரு உறவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் என்று இருந்தால் அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நேர முகாமைத்துவம் என்பது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விடயமாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு யதார்த்தமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கு அவர்கள் என்னென்ன மாதிரியான சுலபமான வழிமுறைகளை கடைசியாக கூறுங்க. ஆமாம், முக்கியமாக நாங்கள் எதற்கு நேரத்தை செலவழிக்கிறோம் என்று ஒரு பட்டியல் படுத்தி, இதில் எங்கெங்கு நான் நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம், இதில் கட்டாயம் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவற்றை நாங்கள் சுருக்கி கொள்ளலாம், அல்லது எவ்விதமாக இதை மாற்றி அமைப்பதன் மூலம் நாங்கள் நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம், இப்படி நாங்கள் பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறினது போல பிள்ளைகளுக்கு உணவூட்டுவது அல்லது தேவையில்லாத இந்த முக புத்தகங்கள் போன்ற விஷயங்களிலே நேரத்தை செலவழிப்பது. ஸோ நாங்கள் உண்மையாக ஆராய்ந்து பார்த்தோமானால் நிச்சயமாக நாங்கள் குறிப்பிட்ட நேரங்களை மிச்சப்படுத்த முடியும். ஆரோக்கியமான முறையிலே அந்த நேரங்களை நாங்கள்
ஒழுங்குபடுத்த முடியும். ஆகவே இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஓகே நான் இந்த 24 மணித்தியாலத்தை எவ்வாறு செலவழிக்கிறேன், எத்தனை மணிக்கு படுக்கிறேன், எத்தனை மணிக்கு எழும்புகிறேன், எழும்பியவுடன் என்ன செய்கிறேன் என்று நாங்கள் ஓரளவுக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு பட்டியல் போட்டு பார்த்தோமானால் நிச்சயமாக எங்களால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை, நிச்சயமாக ஒரு சவால் தான், ஆனால் அது நிச்சயமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். அது மிக முக்கியமான விஷயம். இன்றைய மத ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருந்தோம். குடும்ப மனநலம் பற்றி கதைத்திருந்தோம். அதில் முக்கியமாக இந்த கணவன் மனைவி உறவு பற்றி கதைத்திருந்தோம். அது விரிசல் ஏற்படுவதற்கு எந்த மாதிரியான காரணங்கள் அமைந்திருக்கும், அதிலிருந்து சுலபமாக எப்படி வழிபடலாம், இந்த மாதிரியான நிறைய பொதுவான சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி கதைத்திருந்தோம். இந்த மாதிரியான நிறைய பொதுவான விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் தேசிய உளநல மருத்துவ நிலையத்தின் விசேட உளநல மருத்துவரான டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர் இன்றைய எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாதிரியான நிறைய பொதுவான பல சுவாரஸ்யமான விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. இன்றைய எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு உங்களை சந்திக்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.